திருச்சிட்டம்பலம் வாரம் ஒரு தேவாரம். இந்த தொகுப்பில் திருஞான சம்பந்தர் அருளிய திருப்பதியங்களை நம்ம ஒவ்வொரு வாரமும் பார்த்துட்டு வரோம். அரிசிற்கரை புத்தூர் போன்று அருந்தமிழ் பதிகம் பாடிய பின்னர் சிவபுரம் நன்னி 3 திருப்பதியங்கள் பாடுகிறார் புகழி பெருமானார். திருச்சிவபுரம். தலத்திறைவன் சிவானந்தேஸ்வரர், இறைவி சிங்காரவல்லி, தீர்த்தம் சூரிய தீர்த்தம், ஸ்தலவிருஷம் ஷண்பகமரம், பண் நட்டப்பாடை. முதலாம் திருமுறை 21வது பதிகம். முதல் பாடல். புலம்வழி கனல் புனல் புவிகலை உரைமறை திரிகுணம் அமர்நெறி திவமலி தருசுரர் முதலியர் திகழ்த்தரும் உயிரவை அவைத்தம பவமலி தொழிலது நினைவோடு பதும நன் மலரது மருவிய சிவனது சிவபுர நினைபவர் செழுநிலன் இனிநிலை பெறுவரே. இதன் பொருள், விண், காற்று, தீ, நீர், மண் 64 கலைகள் உரைக்கும் மறை சத்துவ ரஜோ தாமசம் ஆகிய முற்குணங்கள் யாவும் அமையப்பெற்ற விண்ணுலகு வாழ் தேவர்கள் மற்றும் உயிர் வகைகளுக்கு அவ்வவற்றின் வினைக்கு ஏற்ப படைப்பு தொழில் செய்து தோன்றச் செய்பவன் நான்முகன். அவன் சிவபிரான் திருவடிவினை மனத்தில் பதித்து கொண்டமையால் இத்தொழிலை செய்யும் நிலை கொண்டான். இச்சிறப்புடன் இச்சிவபுரத்தை நினைந்து வணங்குபவர்கள் செழுமையான இந்நிலவொலியில் இனிமையான நிலையை பெற்று வாழ்வார்கள். இரண்டாவது பாடல். மலைபல வளர்தரு புவியிடை மறைதரு வழிமலி மனிதர்கள் நிலைமலி சுரர் முதல் உலகுகள் நிலைபெறு வகை நினைவோடு மிகும் அலைகடல் நடு அறி துயிரமர் அறிவுறு இயல்வரன் உரைபதி சிலைமலி மதில் சிவ புறம் நினைபவர் தரு மகளோடு திகழ்வாரே. இதன் பொருள், மலைகள் நிமிர்ந்து விண்ணளவு நின்றோங்கும் புவியில் மறையை வழி வழியாக ஓதும் மக்களும் தேவர்களும் மற்றும் எல்லா உலகங்களும் நிலை பெற்று இருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் பார்க்கடலின் நடுவே அரிதுயில் கொண்டுள்ள திருமால் உருவுடன் இயல்பாக சிவனார் உரையும் தலமாகிய சிவபுரத்தை நினைந்து வணங்குபவர்கள் பொருட்செல்வத்தை மிகுதியாக பெற்று வளமோடு வாழ்வார்கள். மூன்றாவது பாடல். பழுதில கடல்புடை தழுவியபடி முதலிய உலகுகள் மலி குழுவிய கடற்பிற மனிதர்கள் குலமிலி தரும் உயிர் அவையவை முழுவதும் அழிவகை நினைவோடு முதல் உரு இயல் பரன் உரைபதி செழுமணி அணி சிவபுரநகர் தொழுபவர் புகழ்மிகும் உலகிலே. இதன் பொருள், பழுதற்ற கடலால் சூழப்பெற்ற இவ்வுலகம் முதலாக உள்ள எல்லா உலகங்களும் விண்ணவர் மற்றும் மனித குலமும் பிரளய காலத்தில் அழியும் போது அனைத்தையும் தம் திருமேனியில் ஒடுங்குமாறு செய்து அவ்வியல்போடு பிரானூரையும் தலமான சிவபுரத்தை வணங்கி தொழுபவர்கள் உலகில் புகழோடு வாழ்வார்கள். நான்காவது பாடல். நரைமலி தரும் அலரோடு முகை நகுமலர் புகைமிகு வளர்வொளி நிறைப்புணல் கொடுதனை நினைவோடு நியதமும் வழிபடும் அடியவர் குறைவிலபதம் அனைத்தர அருள் குணமுடை இறை உறைவனபதி சிறைப்புணல் அமர் சிவபுரமது நினைபவர் செய்யமகள் தலைவரே. இதன் பொருள், மனம் வீசும் சந்தனம், அரும்பு அவிழ்ந்த மலர், தூபம், தீபம், புனித நீர் இவ்வாறான திருமஞ்சன பொருள்களால் ஒன்றிய மனத்தோடு விதிமுறையோடு வழிபடும் அடியவர்கள் குறைவில்லா அருள் குணத்தை நல்கும் சிவனார் திருவடி கொண்ட வனப்புமிகு தலமான நீர் பொய்கைகள் கொண்ட சிவபுரத்தை நினைந்து வணங்குபவர்கள் ஆவார்கள். அவர்கள் அனைத்திலும் வெற்றியே பெறுவர். ஐந்தாவது பாடல். சினமலி அறுபகை மிகு பொறி சிதைத்தரு வகைவழி நிறுவிய மனன் உணர்வோடு மலர்மிசை எழுதரு பொருள் நியதமும் உணர்பவர் தனது எழில் உருவது கொடு அடைதகுபரன் உறைவது நகர்மதின் கணமருவிய சிவபுர நினைபவர் கலைமகள் தர நிகழ்வரே. இதன் பொருள், சினம், காமம், குரோதம், லோபம், மதம், ஆச்சரியம் என்ற அறுவகைகளும் புலன்களின் விருப்பத்தினால் மனம் சிதையாமல் ஒருமுகப்படுத்தி இதய மலரின் கண் எழுதுவதற்கும் எண்ணுவதற்கும் அரும் பொருளாகியதை தியானித்து எங்கும் விளங்குபவர்கள் எழில் உருவான இறைவன் விளங்கும் பதியாகிய சிவபுரத்தை நினைப்பவர்கள் ஆவார்கள். அந்நிலை கொண்டோர் மெய்ஞான முற்றவர்கள் ஆவார்கள். ஆறாவது பாடல். சுருதிகள் பலநல முதல் கலைதுகள்
அறுவகை பயில்வோடு மிகு உருவியல் உலகவை புகழ்தர வழி ஒழுகு மெய் உருபொறி ஒழி அறுதவ முயல்பவர் தனது அடியடை வகை நினையரன் உரைப்பதி திருவருள் சிவபுர நினைபவர் திகழ்குலன் நிலனிடை நிகழுமே. இதன் பொருள், மறைகளை கசடர கற்றதால் முகத்தில் தனி ஒளி தோன்றிடவும் பொலிவுற்று புகழும்படி அந்நெறியில் நின்று வாழ்ந்தும் மெய் முதலான ஐம்புலன்கள் மனத்தை செல்ல விடாமல் காத்தும் அருந்தவத்தை கடைபிடித்தும் விளங்குபவர்கள் தம் திருக்கடலை அடையுமாறும் திருவுளம் கொள்ளும் ஈசன் வீற்றிருக்கும் தவமானது திரு அருளை பொழியும் சிவபுரமே ஆகும். இத்தலத்தை நினைந்து வணங்குபவர்களின் குலமானது இவ்வுலகில் திகழ்ந்து இருக்கும். 7வது பாடல். கதமிகு கருவூருவோடு உகிர் இடவட வரை கணகண என மதமிகு நெடுமுகன் அமர்வளை மதிந்திகள் எயிறு அதன் நுதிமிசை இதம் அமர் புவியது நிறுவிய எழிலறி வழிபட அருள் செய்த பதம் உடையவன் அமர சிவபுரம் நினைபவர் நிலவுவர் படியிலே. இதன் பொருள், சீற்றமிகுந்த கருமையான உருக்கொண்டு நகங்கள் பதித்திடும் உயரமான மலைகள் அதிர மதம் கொண்ட நீண்ட முகத்தில் இருக்கும் பிறைமதியைப் போன்று ஒளிமயமான பற்களின் நுனியில் உலகத்தை இதமாக தாங்கிய எழில்மிகு திருமால் வழிபட அருள் புரிந்த சிவனார் வீற்றிருக்கும் சிவபுரத்தை நினைந்து வணங்குபவர்கள் உலகில் நலமுடன் திகழ்வார்கள். 8வது பாடல். அசைவுறு தவமுயல்வினில் அயன் அருளினில் வருவலி கொடு சிவன் இசை கைலையை எழு தருவகை 20 கரம் அலை நிறுவிய நிசிசரன் முடிவுடை தர உருவிரல் பணிகொளும் அவன் உரைபதி திசைமலி சிவபுர நினைபவர் செழுநிலன் இனி நிகழ் உடையரே. இதன் பொருள், உடலினை வருத்தி தவம் செய்து நான்முகரிடம் வரங்களை பெற்றவன் ராவணன். அவ்வரபலத்தினால் புகழ்மிக்க கைலை மலையை பெயர்க்க முற்பட தன் 20 கைகளையும் பயன்படுத்தி அவ்வரக்கனின் தலை பிளவுபடுமாறு தன் காலில் உள்ள விரல்களில் ஒன்றினால் அழுத்திய பெருமான் மேவும் தலம் எல்லா திசைகளிலும் புகழை பெருக்கும் சிவபுரமே ஆகும். அத்தலத்தை நினைந்து வணங்குபவர் உலகில் இனிய வாழ்க்கையை உடையவராவர். 9வது பாடல். அடல்மலி படை அரி அயனொடும் அறிவறியாததோர் அழல் மலிதரு சுடர் உருவோடு நிகழ்த்தர அவர் வெறுவோடு துதியது செயல் எதிர் விடமலி கடனுதல் அமர்கனது உடை உரு வெளிப்படும் அவநகர் திடமலி பொழில் எழில் சிவபுர நினைபவர் வழிப்புவி திகழுமே. இதன் பொருள், வளமைமிகு சக்கராயுதத்தை கொண்ட திருமாலும் நான்முகனும் அரிதற்கு அரியதோர் சோதி வடிவமாக தோன்றி பின்னர் அவ்விருவரும் அச்சத்தோடு துதி செய்த நிலையில் நஞ்சு அருந்திய கண்டமும் நெற்றி கண்ணும் விளங்குமாறு தம் காட்சியை வெளிப்படுத்திய இறைவன் திருநகர் அடர்த்தியான சோலைகள் சூழ்ந்த அழகிய சிவபுரமே ஆகும். அத்தலத்தை நினைந்து வணங்குபவர்களுக்கு அவர்கள் எண்ணியது ஈடேறுமாம். 10வது பாடல். குணம் அறிவுகள் நிலை இளபொருள் உரைமறு பொருள்களும் இலதினம் எனும் அவரோடு செதுமதி மிகும் சமணரும் மலி தமது கை உணல் உடையவர் உணர்வருபரன் உரை தருபதி உலகினில் நலகண மருவிய சிவபுரம் நினைபவர் எழில் உரு உடையவர்களே. இதன் பொருள், குணம் அறிவுகள் நிலை எனும் கருத்துடைய குற்றம் பொருந்திய புத்தியோடு கையில் பிச்சையேற்று உண்ணும் சமணர் முதலியானவர்களுக்கு உரைப்படாதவனாகிய பெருமான் உரையும் தலமானது நலம் திகழும் அடியார் திருக்கூட்டம் உரையும் சிவபுரமே ஆகும். அதனை நினைந்து வணங்குவார் அழகிய தோற்றத்தை பெறுவர். இப்போ பதிகத்துடைய கடைசி பாடலான 11வது பாடல் பார்க்க போகிறோம். திகழ் சிவபுர நகர் மருவிய சிவனடி இணைபணி சிரபுர நகர் இறை தமிழ் விரகனது உரை நலமலி ஒருவது நவில்பவர் நிகழ்குல நிலநிறை திருவுரு நகரில் கொடைமிகு சயமகள் புகழ் புவிவளர் வழி அடிமையின் மிகைப்புணர் தர நல மிகுவரே. இதன் பொருள், சிவபுரத்தில் மேவும் இறைவனின் இணையடி மலரை பணியும் காழி தலைவனான ஞானசம்பந்தன் கூறிய இத்திருப்பதிகத்தை கூறுபவர்கள் குலம் நிலம் நிறைந்த செல்வம் பேரழகு இணையற்ற கொடைப்பாங்கு வெற்றி புகழ் உலகம் சிறக்குமாறு கொள்ளும் நல்வழி ஆகியவற்றை நலமோடு வாய்க்கப் பெறுவர். மேலும் பணி செய்தற்குரிய குற்றேவலர்களும் மிகுதியான அளவில் அன்புடன் வாய்க்கப்பெற்று
வாழ்க்கை நிலையில் சிறப்புறுவர். இன்னைக்கு திருஞான சம்பந்தர் சிவபுரத்தில் அருளிய அற்புதமான இந்த பதிகத்தை பார்த்தோம். அடுத்த வாரம் ஞானசம்பந்தருடைய மற்றும் ஒரு சிறப்பான திருப்பதிகம் பார்க்கும் வரை திருச்சிட்டம்பலம்.